அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சோபகிருது வருடம் தை மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, தேய்பிறை 2/2/2024, சப்தமி திதி மாலை 4:03 வரை. அதன் பிறகு அஷ்டமி திதி. சமநோக்குள்ள சுவாதி நட்சத்திரம் நாளை அதிகாலை 5:57 வரை. அதன் பிறகு கீழ்நோக்குள்ள விஷாகம் நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மகர லக்னம். லக்னத்திலேயே புதனும் சூரியனும், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு, மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது, துலாத்தில் சந்திரன், தனுசில் சுக்கிரனும் செவ்வாயும். இன்று என்ன செய்யலாம்? திருமணம், வளைகாப்பு செய்ய, குழந்தைக்கு பெயர் சூட்ட, அன்னம் ஊட்ட, காது குத்த, பயணம் மற்றும் வீடு கட்டத் தொடங்க, வங்கியில் சேமிப்பு கணக்கு வைக்க, குழந்தையை தத்தெடுக்க, தானியத்தை களஞ்சியத்தில் சேர்க்க, கிரகப்பிரவேசம் செய்ய நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, கழுகுகளுடன் பறக்க வேண்டுமென்றால் வாத்துகளுடன் நீந்துவதை முதலில் நிறுத்த வேண்டும். ஆமாங்க, அதனால தாங்க ஒரு உயர்ந்த நிலைக்கு நீங்கள் வரும்பொழுது சிலதெல்லாம் கூடா பழக்க வழக்கங்கள் இருந்தால் அதையெல்லாம் நீங்கள் தூக்கி எறிஞ்சிருவீங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் எப்பொழுதுமே காக்கைகளோடு போட்டி போட மாட்டீங்க, கழுகுகளோடு போட்டி போடக்கூடியவர்கள். அதாவது சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்களோட மோதக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை சந்திரன் நேருக்கு நேராக பார்க்கறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவு உண்டு, குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு, அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகளில் இன்னைக்கு நீங்கள் கலந்துப்பீங்க. கல்யாணம், காது குத்து, கிரகப்பிரவேசம்னு இன்னைக்கு முழுக்க முழுக்க நீங்கள் சுறுசுறுப்பாக பல இடங்களுக்கும் போய் வருவீங்க. பழைய நண்பர்கள், உறவினர்களையும் சந்தித்து சந்தோஷப்படுவீங்க. இன்றைய தினம் குடும்பத்திலேயும் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகமாகும். வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். புதுசாக வேலையாட்களை வேலைக்கு வைக்கிறது, புது கடை தொடங்கிறது, அந்த மாதிரியான சுப சம்பவங்களும் இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் மட்டும் இல்லாமல் கூட வேலை பார்க்குறவங்களும் ஆதரவாக பேசுவாங்கங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டாகுங்க. அதே போல் பிள்ளைகளுடைய சின்ன சின்ன பிடிவாதங்கள் அதெல்லாம் சரியாகி பிள்ளைகளும் பொறுப்பாக நடந்து கொள்வாங்க. சூரியனும் புதனும் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, வாழ்க்கையில் எதுவும் சொல்லிவிட்டு வருவதில்லை, வந்த எதுவுமே சொல்லி கொடுக்காமல் போவதில்லை. ஆமாங்க, அதனால தாங்க சின்ன சின்ன சம்பவங்கள் நடந்தாலும் கூட அதன் மூலமாக இறைவன் நமக்கு என்ன சொல்ல வராரு அப்படின்னு பல விஷயங்களோடு ஒரு விஷயத்தை தொடர்புபடுத்தி பார்க்கக்கூடிய தொலைநோக்கு சிந்தனைக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அபாரமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே
வெற்றியை தரக்கூடியதாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. போகலாமா வேண்டாமான்னு நீங்கள் யோசிச்சிருந்த பல வேலைகள் இன்றைக்கி நீங்கள் போய் எல்லாத்தையும் செய்து முடித்து காட்டுவீங்க. குடும்பத்தில் சலசலப்புகள் எல்லாமே நீங்கி கலகலப்பான ஒரு சூழ்நிலையை இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியனும் புதனும் சேர்ந்து 9வது வீட்டில் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால பணவரவு உண்டு. சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். அதிகமான லாபத்தை இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே விற்று தீருங்க. உத்தியோகஸ்தானத்தில் உத்தியோகஸ்தானாதிபதி சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு இன்னைக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. அதிகாரிகள் மட்டத்திலேயும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் ராகுவும் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த தங்க நகைகள் வாங்குவீங்க. வீடு மனை வாங்கிறது, பத்திரப்பதிவு செய்கிறது அதெல்லாம் இன்னைக்கு சுறுசுறுப்பாக நடக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்ன சின்ன செலவுகள் அலைச்சல்கள் இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, கிடைக்காதது என்று எதுவும் இல்லை, அது நமக்கானது இல்லை என்பது தான் உண்மையாகும். அதனால தான் ஏதாவது நடக்கலை, அதாவது நாம் எதிர்பார்த்த வேலை நடக்கலை அல்லது நாம் எதிர்பார்த்த பொருளை வாங்க முடியலை, ஒரு சொத்தே நாம் ஆசைப்பட்டோம், அது வாங்க போனால் அது இன்னொருத்தவங்களுக்கு வித்தாச்சுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அதிர்ச்சியாக மாட்டீங்க, ஆச்சரியப்படவும் மாட்டீங்க. சரி, அது நமக்கு இல்லை, கடவுள் நமக்கு இதை விட வேறு ஏதோ நல்லது தரப்போகிறாரு அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் நேர்மறை எண்ணங்களுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் புதன் 8வது வீட்டில் மறைஞ்சிருந்தாலும் 2வது வீட்டை பார்த்துட்டு இருக்கிறதுனால வாக்கு சாதுரியம், பேச்சு சாமர்த்தியத்தால் இன்றைக்கி பெரிய காரியங்களை நீங்கள் செய்து முடித்து காட்டுவீங்க. சகோதரங்களுடன் இருந்து வந்த சின்ன சின்ன மோதல் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்லது நடக்கும். பணவரவும் உண்டு. எதிர்பார்த்திருந்த தொகையும் இன்றைக்கி கையில் கிடைக்குங்க. நீங்களும் கைமாத்தா வாங்கியிருந்த பணத்தையும் தந்து முடிப்பீங்க. அதே மாதிரி ஒரு இடம் கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கிறது, அந்த முயற்சிகளும் இன்றைக்கி பலிதமாகுங்க. நண்பர்கள் வீட்டு கல்யாண நிகழ்ச்சிகளில் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. பழைய சொந்த பந்தங்களை சந்தித்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. நண்பர்களாலும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஆதாயம் உண்டுங்க. வெளிவட்டாரமும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்கும். வியாபாரத்திலேயும் வெற்றியும் லாபத்தையும் எதிர்பாருங்க. வியாபாரத்தில் புதுசாக ஏதாவது பிரான்ச் தொடங்கிறது, புது ஏஜென்சி எடுக்கிறது, அதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. அதிகாரிகள் மட்டத்தில் நீங்கள் பெருமையாகவும் பேசப்படுவீங்க. அதே மாதிரி பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. உங்கள் ராசிக்கு பக்கபலமாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பெற்றவங்களுடைய ஆசீர்வாதம் இன்னைக்கு உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க. அதே போல் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு வெற்றி உண்டு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் சோர்வு, களைப்பு, கொஞ்சம் முன்கோபம் விலகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, எது நல்லது என்று தொடர்ந்து சொல்லாதீர்கள், தொடர்ந்து செல்லுங்கள். ஆமாங்க, அதனால தாங்க நல்லது கெட்டதெல்லாம் அவங்கவுங்களாக புரிஞ்சுக்கிட்டோம். நாம் நடுவில் போய் சொல்லி உங்களால் தான் இப்படி ஆச்சு அப்படின்னு சில பழி பாவங்கள் நமக்கு எதற்கு? அதனால் நல்லது எங்கே இருக்கோ அதை நாடி நாம் தொடர்ந்து செல்வோம் என்று எங்கும் எப்போதும் நல்லதையே நாடி செல்லக்கூடியவர்கள், நல்லதையே செய்து கொண்டிருப்பவர்கள், நல்லதையே சொல்லி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு
உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. சுகஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் சந்திரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. குரு பகவானுடைய பார்வையை பெற்று உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால அழகு ஆரோக்கியம் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகும். பார்க்குறவங்க என்ன சார் டயட்டில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அழகாகவும் இன்னைய தினத்தில் நீங்கள் இருப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். பணவரவும் உண்டு. எதிர்பார்த்தது எல்லாமே வேகமாக இன்னைக்கு நடக்குங்க. அதே மாதிரி சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இருக்கிற வீட்டை மாற்றிட்டு வேறு வீட்டுக்கு போகலான்னு வாடகைக்காக இருந்தாலும் சரி, சொந்தத்துக்கும் நீங்கள் இடம் தேடின்னு இருக்கீங்க, வீடு தேடின்னு இருக்கீங்க, அது இன்னைக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் ஒரு சிலர் வீடு கட்ட தொடங்குவீங்க. ஏற்கனவே காலிமனையாக இருக்கக்கூடியதில் பூமி பூஜை போட்டு வீடு கட்ட தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சொந்த ஊரில் வாங்கி போட்ட மனையிலையும் ஒரு சிலர் வீடு கட்டலாமாங்கிற யோசனைக்கு போவீங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. உத்தியோகத்திலேயும் உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. ஏன்னா சந்திரன் குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிற குருவை பார்க்கறதுனால இன்னைக்கு உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. கல்யாணம் காதுகுத்து விசேஷங்கள்லையும் கலந்துப்பீங்க. பழைய சொந்த பந்தங்கள் பார்த்து சந்தோஷப்படுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. ஆனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, பாதிக்கப்பட்டவங்க எங்கே இருந்தாலும் அவங்கள தேடி போய் நாம் அவங்களுக்கு உதவி செய்தால் அதுக்கு பேர் தாங்க தர்மம். அதே போல் நம்மையில உதவி கேட்டு யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா அதுக்கு தாராளமாக நாம் கொடுத்தோம்னா அதுக்கு பேர் தாங்க உதவி. பல நேரங்களில் தர்மம் செய்யக்கூடியவர்களாகவும் சில நேரங்களில் அடுத்தவர்களுக்கு உதவக்கூடியவர்களாகவும் இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. பணவரவு உண்டு. பெரியவங்க ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கும். விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும்னு நினச்சிட்டு இருந்த பழைய நண்பர்கள் உறவினர்களோட கலந்து பேசுவீங்க. குடும்பத்திலேயும் நல்லது நடக்கும். விசேஷம் இன்னைக்கு உண்டு. மகளுக்கு திருமணம் நிச்சயமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மகனுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உறவினர் வீட்டு கல்யாண கிரகப்பிரவேச நிகழ்ச்சிகளையும் கலந்து கொண்டு எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்கும். லாபம் அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கும். புது பிரான்ச்சு சிலர் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பங்குதாரர்களை கொஞ்சம் தவிர்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. மேலதிகாரிகள் உங்களை கூப்பிட்டு சில ஆலோசனைகள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதோ பெருசாக சொல்ல வரார் நமக்கு அட்வைஸ் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு போவீங்க. ஆனால் அவர் கூப்பிட்டு உங்களை உட்கார வச்சு நீங்கள் இது சம்மந்தமாக என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி குடும்பத்திலேயும் ஒரு மன நிறைவு இன்னைக்கு எதிர்பார்க்கலாம். விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. ரொம்ப நாளாக இந்த மொபைல் ஃபோன் மாற்றணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு நீங்கள் மாற்றிடுவீங்க, புதுசு வாங்குவீங்கங்க. அதே போல் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி முன்னேற்றங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, தண்ணீர் ஊற்றும் வரை செடிகள் வாடுவதில்லை. உன் சிந்தனை ஊற்று இருக்கும் வரை உன்னுடைய வலிமை தோற்று போவதில்லை. ஆமாங்க, அதனால தாங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு யாரோ சொன்னதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு உங்கள் உள் மனசுக்கிட்ட நீங்கள் கேட்பீங்க. உங்கள் உள் மனசு உங்ககிட்ட என்ன சொல்லுதோ அதை தான் நீங்கள் கேட்டு எப்பொழுதுமே செய்வீங்க. அடுத்தவங்க பார்வைக்கு அது சரியில்லாமல் போகலாம், ஆனால் உங்கள் பார்வைக்கு அது சரியானதாக இருந்தால் எதற்காகவும் அஞ்சாமல் அதை பின்பற்றி ஜெயிச்சு காட்டுவீர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு
ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. சந்திரன் இன்னைக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. உங்கள் ராசிநாதன் புதனும் ஒளிரும் கிரகம் சூரியனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த உடல் வலிகள் வருத்தங்கள் அதெல்லாம் கொஞ்சம் விலகி பரவாயில்ல அப்பாடா இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாக இருப்பீங்க. இன்றைக்கி ஆரோக்கியமாக இருப்பீங்க. மனசுக்குள்ளார இருந்த கவலைகள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க. குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன குழப்பங்கள் அதுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு விடை கிடைக்குங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. 4ஆம் இடத்துல பிரபல யோகாதிபதி சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறதுனால 4ஆம் பணவரவு உண்டு. ஆனால் அவரோட சேர்ந்து அஷ்டமாதிபதி செவ்வாயும் இருக்கிறதுனால எவ்வளோ வந்தாலும் வந்த மாதிரி அக்கௌண்ட்டு காட்டுது, ஆனால் கையில் எதுவும் 10 காசு தங்க மாட்டேங்குதுங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. சனி பகவான் தொடர்ந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வழிகள் கிடைக்கும். இன்றைக்கி லாபமும் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அதிகமான வாடிக்கையாளர்கள் வருவாங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்த சில தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகமாகும், புரிதலும் அதிகமாகுங்க. பிள்ளைங்க அவங்க படிப்பில் இன்றைக்கி ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப ஓகோன்னு இருக்குதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமார் தாங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, அறிவு ஒரு புதையல் போன்றது. ஆனால் பயிற்சியும் முயற்சியும் தான் அதற்கு சாவியாக அமைகிறது. ஆமாங்க, புதையலை நாம் தேடி எடுத்து கொண்டு வரணும்னா நம்மக்கிட்ட விடாமுயற்சியும் தொடர்பயிற்சியும் இருக்கணுங்க. அந்த மாதிரி ஒரு வேலையை தொடங்கிட்டால் அதை அறகுறையாக அப்படியே விட்டு விடாமல் தொடர்ந்து போராடி உழைத்து தன்னுடைய லட்சியங்களை நிறைவேற்றி கொள்வதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. ஆனாலும் இன்றைய நாள் கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். அவசர முடிவுகளையும் தவிர்த்திங்கன்னா நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால சுவாதி நட்சத்திரக்காரர்கள் தான் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அவசர முடிவுகளையும் கொஞ்சம் தவிர்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரங்க நேற்று ஒரு மாதிரி கோபமாக இருந்தீங்க, சோர்வாக இருந்தீங்க, என்ன இப்படிலாம் நடக்குதுன்னு ஒரு மாதிரி வேகமாக இருந்தீங்க. ஆனால் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்கும். நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அவசர முடிவுகள் எதுவுமே எடுக்க வேண்டாம். ஏன்னா ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால தான். அதே மாதிரி உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் கூப்பிட்டு ஏதாவது சொன்னாங்கன்னா பொறுமையாக கேட்டுங்க. எனக்கு ஏற்கனவே இதெல்லாம் தெரியும் சார், என்ன சார் நீங்கள் இதெல்லாம் சொல்ல வந்துட்டீங்க அப்படின்னு எதிர்த்து பேசுவதை கொஞ்சம் தவிர்த்து விடுவது இன்றைக்கி நல்லதுங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன வேலை ஏதாவது சொன்னாங்கன்னா அதை செய்து கொடுத்து நல்ல பேர் வாங்க பாருங்கள். ஏன்னா ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கும்போது எதையாவது முடியாதுன்னு சொன்னீங்கன்னா உடனே அதுக்கு ஒரு முனகலும் சண்டையும் வர ஆரம்பிக்கும். சமாதானத்தை நீங்கள் அடையிறதுக்கு சொன்னதை செய்து கொடுக்கறது நல்லது. பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டுங்க. இன்றைய தினம் ராசிக்குள் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, பொய்கள் சேதாரம் இல்லாமல் தங்கத்தை போல் மின்னுவதால் உண்மைக்கு ஆதாரம் தேவைப்படுகிறது. ஆமாங்க, உங்கள் அனுபவத்தில் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. பொய்கள் தான் அப்படியே ஜிலு ஜிலு ஜிலுன்னு அலங்காரம் பண்ணிக்கிட்டு அழகாக உட்காருது. ஆனால் உண்மையோ எப்பொழுதுமே எளிமையாகவே இருக்குது. அதனால தாங்க நீங்கள் ஆடம்பரமாக வரக்கூடிய பொய்களையும் ஆடம்பரமாக பொய் சொல்கிறவங்களையும் ஒருபோதும் வீட்டுக்குள்ளார அனுமதிக்கவே மாட்டீங்க.
உண்மை எளிமையாக இருந்தாலும் எளியவர்கள் உண்மையை பேசினாலும் அவர்களை நடுவீட்டில் அமர வைத்து கொண்டாடக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. 12வது வீட்டில் சந்திரன் மறைஞ்சு கிடக்கிறாரு. இதில் என்னங்க அற்புதம் அப்படின்னு கேட்குறீங்களா? சுப செலவுகள் இன்றைக்கி இருக்குது. செலவுலேயே சுப செலவு, அது சந்தோஷத்தை தரக்கூடிய செலவுகளாக இருக்குது. கேட்டுட்டு இருந்தார், கொடுத்தோம், ஒரு திருப்தி இருந்தது. அதே மாதிரி இன்றைக்கி தான தர்மங்களும் அதிகமாக நீங்கள் செய்வீங்க. நண்பர்கள் உறவினர்கள் வீட்டு விசேஷங்களில் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. நேரம் உங்களுக்கு பத்தலை தான் இருந்தாலும் போகலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. கடைசி நேரத்தில் சரி போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு போவீங்க. அங்கே பழைய சொந்த பந்தங்களை பார்க்கும்போது மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. அதே மாதிரி மகளுடைய கல்யாண விஷயமாக வரன் தேடின்னு இருக்கீங்க. பொருந்தி வரக்கூடிய ஜாதகம் இன்றைக்கி உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. வியாபாரமும் இன்றைக்கி பரவாயில்லைங்கிற அளவுக்கு உங்களுக்கு விறுவிறுப்பாக இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு உண்டு. புது விஷயங்களையும் நீங்கள் கற்றுப்பீங்க. 4ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும். கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. பிள்ளைகளால் நிம்மதி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் புரிதல் இருக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் வேலை சுமையும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி எல்லாமே கிடைக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, சிறிய செயல்களில் கூட உண்மையாக இருங்கள். ஏனென்றால் அதில்தான் நம்முடைய பலமே அடங்கி இருக்கிறது. ஆமாங்க, அதனால தாங்க சின்ன வேலையாக இருந்தாலும் சரி, பெரிய வேலையாக இருந்தாலும் சரி, அந்த வேலையில் நீங்கள் முழுமையாக கவனம் செலுத்துவீங்க, முழுமையாக அக்கறை காட்டுவீங்க. அதனால தாங்க உங்ககிட்ட எதையும் நம்பி அவர்கிட்ட தரலாங்க அப்படின்னு ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் உங்களை புகழ்ந்து பேசும் அளவிற்கு எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடியதாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் இன்னைக்கு சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. உங்கள் ராசிநாதன் குரு பகவானுடைய பார்வையில் சந்திரன் உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கிறதுனால வெளிநாடு போகிறதுக்கு விசா கிடைக்குங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் அங்கே HNB விசா அது மாதிரி சிலதெல்லாம் வேலை அதெல்லாம் அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. திடீர்னு ஒரு இடம் வாங்கிறதுக்கு முன்பணம் கொடுத்து இன்றைக்கி நீங்கள் அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ரொம்ப நாளாக தேடின்னு இருந்தேன், போனம் பிடிச்சிருந்தது, உடனே ஒரு முன்பணத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னு இன்றைக்கி கொஞ்சம் திருப்திகரமாகவும் இருப்பீங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபமும் கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குதுங்க. 2ஆம் இடத்துல நெருப்பு கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால, அதாவது சூரியன் நெருப்பு கிரகம் உட்கார்ந்துருக்கிறாரு, உங்கள் ராசிக்குள்ளாரையும் நெருப்பு கிரகம் உட்கார்ந்துருக்கிறதுனால பேச்சில் கொஞ்சம் காரம் சாரம் இருந்து கொண்டு இருக்குங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்தியோகத்திலேயும் நிம்மதி உண்டுங்க. இன்றைய தினம் பிள்ளைகளாலும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி முன்னேற்றங்கள் உண்டு. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, எல்லைகள் அறிந்து தொல்லைகள் தராமல் தொலைவாக இருந்தால் உறவுகளும் நட்புகளும் நீடித்து கொண்டே இருக்கும். ஆமாங்க, பேருந்துக்கு பின்னால் 6 மீட்டர் இடைவெளி தேவைன்னு எழுதியிருக்கிறத அடிக்கடி நீங்கள் படிச்சிருக்கீங்க. அதே மாதிரி நம்ம சொந்தக்காரங்க ஒரு சிலர்கிட்ட நாம் இடைவெளி விட்டு பழகும்போது பேசும்போது தான் அந்த உறவும் நட்பும் நமக்கு தொடர்ந்து இனிப்பாக இருக்குது. சரி, நல்லா பேசுகிறாங்க, அன்பாக இருக்கிறாங்க,
பாசமாக இருக்காங்கன்னு நாம் அவங்க பின்னாடியே சுற்றின்னு இருந்தோம்னா அது சரிவராதுன்னு தெரிந்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய பலம் எது, பலவீனம் எது, நம்மை சுற்றி இருப்பவர்களுடைய குணம் எது என்பதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால காரசாரமாக சிலர்கிட்டெல்லாம் பேசிடுவீங்க. வருஷ கணக்கில் நானும் பொறுமையாக இருந்து பார்த்தேங்க, என்னாலையும் தாங்க முடியல, அதான் 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டுட்டேங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. இதுக்கு பேர் தான் பாத சனி, வாக்கு சனி அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். 7.5 சனியில் கடைசி பாகங்கிறதுனால சில நேரங்களில் நாவடக்கத்தோடு இருக்கிறது நல்லதுங்க. சில நேரங்களில் சில சம்பவங்களில் காது இருந்தும் கேட்காத மாதிரி நடந்துக்கலாம் வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் நமக்கு பழக்கமே இல்லை, இப்படியெல்லாம் நம்மளை போட்டு சனி பகவான் பாடாப்படுத்துகிறாருன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்பட்டு கொள்வீங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்ததை விட கூடுதலாக இன்னைக்கு லாபம் கிடைக்கும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. அதிகாரிகள் இன்னைக்கு ஆதரவாக இருப்பாங்க. குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள், கல்யாண நிகழ்ச்சிகள், கிரகப்பிரவேச நிகழ்ச்சிகளில் கலந்துப்பீங்க. உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் செலவுகளும் அலைச்சலும் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, செய்யும் வேலையை மனதார நேசித்தால் நாம் செய்வது வேலை என்ற எண்ணமே நம்மில் வராமல் போய்விடும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே எந்த வேலையாக இருந்தாலும் நேசித்து செய்வீங்க. அந்த வேலையை காதலித்து கொண்டே இருப்பீங்க. அந்த வேலையை நீங்கள் காதலிக்கிறதுனால தான் அதை சிறப்பாக செய்து முடித்து மற்றவங்கெல்லாம் பார்த்து எப்படிங்க இவ்வளோ அற்புதமாக இந்த வேலையை செய்து முடித்துங்க அப்படின்னு பாராட்டுதல்களையும் பெற்று கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. சின்ன சின்ன காரியமாக இருந்தாலும் அதில் அக்கறை காட்டுறவங்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சொன்ன சொல்ல இன்னைக்கு நீங்கள் காப்பாற்றுவீங்க. ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்தது இன்னைக்கு நடக்கும். இதற்குத்தான் நான் இதுவரைக்கும் காத்திருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இன்னைக்கு பல வேலைகள் நடக்குங்க. சாதிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. விலை உயர்ந்த தங்க நகைகள் அதுவும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. அதே மாதிரி சமையலறை சாதனங்கள், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்கள், மொபைல் ஃபோன் இதெல்லாம் புதுசு வாங்கவும் வாய்ப்பு இருக்குங்க. அந்த வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்கிடலாம், இஎம்ஐ தானே, எப்படியா சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற தைரியத்தோட ஏதோ ஒரு ஆசையில் இன்றைக்கி புது வண்டி வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ரொம்ப நாளாக தள்ளி போன திருமணம் கூடி வர்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. பழைய நண்பர்கள் உறவினர்களும் வீடு தேடி வருவாங்க. சொந்தக்காரங்க வீட்டு கல்யாண நிகழ்ச்சியிலையும் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. அதே மாதிரி நண்பர்களுடன் இருந்து வந்த சின்ன சின்ன மோதல் அதெல்லாம் இன்னைக்கு விலகி அந்யோன்யம் பாசம் அதிகரிக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்னைக்கு நெருக்கம் உண்டு. பிள்ளைகளும் பாசமாக நடந்துப்பாங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. வெற்றி பெறுவீங்க, சாதிச்சு காட்டுவீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்கும், உடல்நலக்குறைவு இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத யோகங்களை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, தந்திரம் பழகு. யாருக்கும் குழி பறிப்பதற்காக அல்ல, மற்றவர்கள் பறித்த குழிகளில் விழாமல் இருப்பதற்காக. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எந்த வித்தையை கற்றுக்கிட்டு இருந்தாலும் அந்த வித்தையை பயன்படுத்தி முன்னேறுவதற்கான வழிகளை பார்ப்பீங்களே தவிர அடுத்தவங்களை நாம் அழுத்தணும், அடுத்தவங்களை நாம் வீழ்த்தணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இல்லாமல் தனக்கென ஒரு தனிப்பாதை அமைத்து கொண்டு தனி வழியே பயணிப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க.
இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. அடுத்தவங்க விவகாரத்தில் தலையிட வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பரிதாபப்பட்டு சிக்கிக்காதீங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் யாராவது ஏதாவது உங்களை பற்றி சில விமர்சனங்கள்லாம் விமர்சித்து பேசுகிறாங்க, வதந்திகளை பரப்பி விடுறாங்கன்னா அதுக்காக பொங்கி எழ வேண்டாங்க. எல்லாரையும் குறை சொல்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்துக்கு பின்னாடி நீங்கள் போனீங்கன்னா உங்கள் குறிக்கோளே மாறி போயிடுங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்னதாக ஏதாவது ஒரு வாய் தகராறு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வார்த்தை தகராறு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் விட்டு கொடுத்து விட்டு பிடிச்சு போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் கடன் கொடுத்து ஏமாந்துடாதீங்க, அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் வேலை சுமை இருக்கும். சிலருக்கு சின்ன சின்ன மறைமுக எதிர்ப்புகளும் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க நேற்று கொஞ்சம் உடல் நலம் இல்லாமல் இருந்தீங்க, கொஞ்சம் சோர்வாக இருந்தீங்க. ஆனால் இன்றைக்கி ரொம்ப உற்சாகமாக இருப்பீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் முழுக்க முழுக்க நிதானமாக இருக்கணுங்க. இன்றைய தினம் கொஞ்சம் எல்லா வகையிலுமே நிதானித்து செயல்படுறதும் நல்லதுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.